மிக உயர்ந்த மனம் பக்குவப்பட்ட நிலைக்கு மனவளம்னு பேரு. மற்றவங்களை வளர்க்கிற உயர்வதை பார்த்து சந்தோஷப்படுறது, மற்றவங்களுக்காக வாழ்வது, இன்னொருவருடைய புகழை தன்னுடைய புகழா கருதி சந்தோஷப்படுவது, இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல பாராட்டு மாலை எல்லாம் உன் புகழ் என்னுடைய புகழ் மாறி அப்படின்னு சொல்லி. இப்போ ராமாயணத்தில் ஒரு இடம் வரும், அதாவது பரதனுக்கு ராஜ்யம் கிடைச்சதுன்னு உடனே ராமன் சொல்வான் அது எனக்கு கிடைச்ச மாதிரி, பரதனுக்கு கிடைச்சா அது எனக்கு கிடைச்ச மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி இன்னொருவருக்கு ஒரு சிறப்பு கிடைச்சா தனக்கு கிடைச்சதா நினைச்சு சந்தோஷப்படுறது. இதெல்லாம் மனவளத்துக்கான சில இலக்கணங்கள். இப்ப பட்டிமன்றத்துக்குள்ள வரும். இந்த மாதிரியான மனவளம் என்கின்ற அந்த உயர்ந்த நிலை மன விகாரம் அல்ல, மன அழுக்கு அல்ல. திருவாசகத்தில் ஒரு வரி வருது, அழுக்கு மனத்து அடியேன்னு ஒரு வார்த்தை. மனசு முழுக்க அழுக்கு, அழுக்கு மனத்து அடியேன். எவ்வளவு அழுக்கு தெரியுமா சில பேர். சார் ஒருத்தன் வீட்டுக்கு போனான் சார், போன உடனே அவன் பாயசம் கொடுத்தான். இந்த வந்தவன் கேட்டா என்ன விசேஷம் இன்னைக்கு பாயசம் கொடுக்குறேன்னா, என்ன விசேஷம் பாயசம் கொடுக்குறேன். இல்லை எங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாட்டரியில் 5 லட்சம் ரூபாய் விழுந்திருக்குது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாட்டரியில் 5 லட்சம் ரூபாய் விழுந்ததுக்கு நீ பாயசம் வச்சு கொடுக்குறியா? நாடு எப்படி மாறி போச்சப்பா, என்ன அப்படி உனக்கு சந்தோஷம்னா? இல்லை அந்த டிக்கெட் தொலைஞ்சு போச்சு, அதான் பாயசம் வச்சேன். பாருங்க, அடுத்தவனுக்கு ஒன்று கிடைக்காதுன்னா அதை கொண்டாடுறதுக்கு பத்தவே தயாரா இருக்கிறான். இதுக்கு என்ன பேரு? அழுக்கு மனத்து அடியேன். மனசெல்லாம் அழுக்கு, மனசெல்லாம் பொறாமை. மனவளம், இன்னொருவருடைய நன்மையை கண்டு மகிழுதல், இதெல்லாம் மனவளத்துக்கான இலக்கணம். இந்த மனவளம் உடையவர்கள் மனிதர்கள் 2 பிரிவு, ஆண்களா பெண்களா. அப்ப ஆண்களா பெண்களா அப்படி ஒண்ணு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. சார் டெக்னிக்கல் கொஸ்டின், நான் யாரையாவது விமர்சனம் பண்றதா தப்பா நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு திருநங்கைகளை மதிக்கணுங்கிற பண்பாடு வளர்ந்திருக்கிற காலம். அது அவங்க தப்பே கிடையாது, அது அவங்க தப்பு கிடையாது. அவங்க அப்படி பிறந்துட்டாங்க, அது அவங்க தவறா? இல்லை. அப்படி திருநங்கைகளா இருக்கிறவங்கள மதிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, ஏன் சார் நீங்க தலைப்பு போட்டீங்களே ஆண்களா பெண்களான்னு தான் கேட்டீங்களே ஒழிய அவர்கள் மனோநிலையை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாமா? நான் ஒரே ஒரு பதில் சொல்லட்டுமா? அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. என்ன? திருநங்கைகள் பெண்களாகவே கருதப்படுகிறவர்களே ஒழிய அவர்களை வேறு ஒரு பட்டியலில் சேர்க்க முடியாது. ஏன்னா தான் பெண்ணாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய உண்மையான வேண்டுதலே. அதனால ஆனா பெண்ணாங்கிற பிளவுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆண்கள் ஆண்கள் அப்புறம் பெண்கள் இன்னொரு பகுதி, திருநங்கைகளும் பெண்கள் பட்டியலுக்குள்ளே வருவாங்க, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதனால ஆடவரா மகளிரா, யாருக்கு மனவளம் அதிகம் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு கேள்வியை முன் வச்சு இங்கே பேராசிரியர் பெருமக்கள் பேச இருக்கிறார்கள். என்னுடைய ரொம்ப மரியாதைக்குரிய பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் கல்லூரி பேராசிரியராக, ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணிபுரிந்தவர்கள், நிஜமாகவே பணிபுரிந்தவர்கள். ஏன்னா பல பேர் காலேஜுக்கு போயிட்டு வருவாங்க. அதை விட கொடுமை, வாத்தியார் போனாலும் பையன் நடத்த விட மாட்டான். போதும் சார் நடத்தாதீங்க சார், பாடம் இருக்கு சார், அப்படி கிடையாது. அவர் கிளாஸ் நடத்தினா பசங்க அப்படி ரசிச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் ஐயா சிவகாசி ராமச்சந்திரன் அவர்கள் மூத்த சொற்பொழிவாளர். மிக நீண்ட காலம் தமிழ்நாட்டு மேடையில் நல்ல கருத்துக்களை நகைச்சுவையோடு சொல்லி பழக்கப்பட்டவர்கள். அந்த பக்கம் எதிரில் இருக்கிறாங்களே சகோதரி சாந்தாமணி, புலவர் சாந்தாமணி, அவங்க வந்து இப்போ பெண்களில் நகைச்சுவையாகவும் சிந்தனையாகவும் பேசுகிற நல்ல பேச்சாளர்கள் நீ தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் எடுத்தால் அந்த 10 பேரில் ஒருவராக இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறவர்கள். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். அவங்க பேசுகிற தமிழ்லேயே அந்த கொங்கு மண்டலத்தினுடைய தமிழ் இருக்கும். நல்ல அருமையாக பேசுகிற ஒரு பேச்சாளர். அப்புறம் இந்த பக்கம் நகைச்சுவை நாவலர் மோகன சுந்தரம் ஆண்களே என்ற அணியில் பேச வந்திருக்கிறார். இப்போ விஜய் டிவியில் அவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார். பட்டிமண்டபத்திலெல்லாம் ரொம்ப அருமையாக பேசிக்கொண்டிருக்கிற நல்ல பேச்சாளர். ஆள் இப்படி இருக்கிறாரேன்னு நினைக்காதீங்க, அகஸ்தியர் மாதிரி ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர். அந்த பகுதியில் சகோதரி கவிதா ஜவஹர் ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. நல்லா அருமையாக படித்து அருமையாக குறிப்பெடுத்து நல்ல அழகாக பேசுகிற பேச்சாளர். ஒரே வரியில் அறிமுகப்படுத்தணும்னா, பாரதி கனவு கண்ட புதுமை பெண்ணாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உங்க 4 பேருக்கு நான் சபையை சொல்லணும்னா, இந்த மாதிரி அறிவாளிகள் நிறைந்த சபையை உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. ஏன் எல்லாருமே அறிவி திருக்கோயில மெம்பரா இருந்தா அறிவாளின்னு தானே சார் அர்த்தம் இல்லையா? அப்படி ஒரு சிறந்த சபை. இங்க முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டுமே ஒரு 10,000 கோடி, 2வது வரிசையில் அது ஒரு 8,000 கோடி.
அந்த மாதிரியான பெரிய அவங்களுக்கு நிமிஷமே ஒரு நிமிஷம் கூட செலவு பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அன்பர்கள் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மகரிஷியினுடைய பணி என்பதற்காக இங்கே நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஐயா எஸ்பி போன்றவர்கள் எல்லாம் எப்படி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பெரியவங்க. அந்த மாதிரி கார்த்திகேயன் அவர்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் வகித்து இன்றைக்கு புகழ்பெற்று விளங்குகிறவர்கள். இது மாதிரி எல்லாம் மிகச்சிறந்த மனிதர்கள். அதனால் இந்த சபையில் பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு காஷியஸ் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் நல்ல முறையில் பேச வேண்டும் என்று உங்கள் 4 பேரையும் கேட்டுக்கொண்டு முதல்ல மனவளத்தில் வெஞ்சி நிற்பவர் ஆண்களே என்ற அணியை தொடங்கி வைத்து பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை பேச வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பாரு, திருப்பூரிலே 8வதாக சாமுண்டிபுரத்திலே அறிவு திருக்கோயில் திறக்கப்படுகிற இந்த விழாவிலே நிகழக்கூடிய பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சொல்வேந்தர் ஐயா அவர்களே, மேடையிலும் என் முன்னாலும் வீற்றிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் யாவருக்கும் எல்லாமல்ல இறைவனின் திருவருளை முன்னிறுத்தி என்னுடைய பணிவான வணக்கத்தை, நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். நான் ஐயா சொன்னபடி ஒரு 35-40 ஆண்டுகளாக மேடைகளிலே பேசி வருகிறேன். பல நடுவர்களிடத்திலே நான் பேசியிருக்கிறேன். ஆனால் எந்த நடுவரை விடவும் எனக்கு சுகிசிவம் ஐயா நடுவராக இருந்தால் அந்த பட்டிமன்றத்திலே பேசுவதிலே அலாதியான விருப்பம் உண்டு. அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் அவர் ஒருவர் நடுவராக இருக்கக்கூடிய மேடையிலே தான் முன்னுரையிலேயே தீர்ப்பு சொல்லிவிடுவார். ஏறத்தாழ 40 நிமிடம் அவர் முன்னுரை சொல்லியிருக்கிறார். அந்த 40 நிமிடத்தில் நிறைவாக இருந்த 25 நிமிடங்கள் மனம் வளம் என்றால் என்ன, அந்த டெஃபினிஷன், மனவளம் என்றால் என்ன என்று விளக்கி உரைத்தார்கள். அந்த விளக்குகிற 25 நிமிடத்திலும் அவர்கள் ராமனை சொன்னார்கள், காந்தியை சொன்னார்கள், தலாய் லாமாவை சொன்னார்கள், ஏக்நாதை சொன்னார்கள், கடைசியாக சாது அப்பாதுரையை சொன்னார்கள். இந்த சபையில் இருக்கக்கூடிய பெருமக்களுடைய பாதத்தை தொட்டு கேட்கிறேன், மனவளத்திலே பெண்கள் சிறந்தவர்களாக இருந்தால் 25 நிமிடம் மனவளம் பற்றி பேசக்கூடிய ஒரு ஞானி அவர்கள் ஒரு பெண் பெயரையாவது சொல்லியிருக்க கூடாதா? மிக முக்கியமான விஷயம், அதை பற்றி தீர்ப்பில் பேசலாம் என்று விட்டு வைத்திருக்கிறேன். இதெல்லாம் கட்சி மாறுகிற வேலை. எனக்கு கேள்வி இதுதான், 25 நிமிடத்தில் அப்ப நீங்கள் தீர்ப்பு முழுவதும் பெண்களாகவே உதாரணம் சொல்லுங்கள். அப்ப நான் ஏத்துக்கிறேன், ஆண்களே வரக்கூடாது. ஐயா அவர்கள் சொல்லக்கூடாது. இங்கே இந்த பட்டிமன்றம் தொடங்குவதற்கு முன்னால் நிகழ்ந்த முன் நிகழ்ச்சியிலே ஒரு பெரியவர், அவருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை, அவர் பேசினார். அருட்டண்டை வேதாத்திரிய மகரிஷி அவர்கள் மனவளம் என்று சொன்னது என்ன என்று பேசினார். நான் அங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆதிசங்கருடைய அத்வைதம், வள்ளுவருடைய குறளியம், வள்ளலாருடைய சன்மார்க்கம், காந்தியுடைய சத்தியம் அகிம்சை, இவற்றின் கலவைதான் மனவளம் என்று ஒரு பெரியவர் இங்கே பேசினார். அவரும் 4 ஆண்களைத்தான் சொல்கிறார். இப்ப எனக்கு என்ன கேள்வி, இவ்வளவு பெரிய சபையில் நீங்கள் பெண்கள் தான் மனவளத்திலே சிறந்தவர்கள் என்று தீர்ப்பு சொல்வீர்களே, ஆனால் ஒன்று அந்த பெரியவர் பேசியது தப்பு, இல்லை சுகிசிவம் ஐயா கொடுத்த முன்னுரை தப்பு. சார், நான் ஒன்னும் பெண்களுக்கு துவேஷிப்பவன் அல்ல, பெண்களை துவேஷிப்பவன் அல்ல, எதிர்ப்பவன் அல்ல. பெண்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் இல்லை, அபிலாஷையும் இல்லை. என்னை பெற்றவள் தாய், எனக்கு பெற்றுக் கொடுத்தவள் மனைவி, என் கூட பிறந்தவர்கள் அக்கா தங்கை எல்லாரும் பெண்கள். நான் எதற்காக பெண்களை கொச்சைப்படுத்த வேண்டும், குறைவாக பேச வேண்டும்? சத்தியம் சொல்லுகிறேன், அவ்வளவுதான்.
உண்மை சொல்றேன் சார். எங்க அப்பாவுக்கு இருந்த அளவுக்கு மனவளம் எங்க அம்மாட்ட இல்ல சார். அம்மாட்ட இல்ல சார். இது அம்மாவை கொச்சைப்படுத்துவதில்லை, அவளை பற்றிய கேரக்டர் அனாலிசிஸ். இது வந்து கேரக்டர் அனாலிசிஸ். சும்மா ஏதாவது பேசப்படாது. சக்கா பக்கான்னு சேலையை கட்டிட்டு வந்துட்டு எல்லாம் பேசப்படாது. நான் இப்ப செய்ய போறது கேரக்டர் அனாலிசிஸ். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், அந்த காலத்தில் பெண்கள் எப்படி, நடுவர் அவர்களே, நான் ஒரு 5 நிமிடம் நுணுக்கமாக பேச போகிறேன். அப்படி அது அப்படி 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 பொதுவாக பேசுவதில்லை. இருந்தாலும் இந்த சபையை பார்த்தால் அப்படி பேச வேண்டும் என்று ஆசை வருகிறது. அந்த காலத்திலே பெண்கள் அடிமையாக இருப்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் எஜமானர்களாக இருப்பதை விட அடிமைகளாக இருப்பது எளிது. நான் பேசுறது சைக்காலஜி. எஜமானர்களாக இருப்பதை விட அடிமைகளாக இருப்பது எளிமையான விஷயம். அதனால் பெண்கள் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அடிமையாக இருப்பதற்கு ஏற்றுக்கொண்டார்கள் அந்த காலத்திலே. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே அடிமைகளாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி பெண்கள் எஜமானிகளாகி ஆண்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் அடிமைகளாக இருந்த போதும் பெண்களுக்கு மனவளம் குறைவு. இன்றைக்கு எஜமானிகளாகி ஆண்களை அடிமைப்படுத்துகிற இந்த காலத்திலும் பெண்களுக்கு மனவளம் குறைவு. யதார்த்தமாக பாருங்கள், வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் வேணாம், யதார்த்தமா பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு வீட்டில் இருக்க ஒரு அம்மாட்ட போய், ஒரு பெண்ணிட்ட போய், ஒரு மனைவிட்ட போய், எங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன ஆனாச்சு தெரியும், எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருங்கிறவர் யாரு? வீட்டுக்காரர். இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். எனக்கு என்ன தெரியும், எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும். அது அந்த காலம். அப்பவும் மனவளம் குறைவு. இப்போ படிச்சுட்டாங்களா, எல்லாரும் 2.5 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்களா பொம்பளைங்கள்லாம். இப்போ போய், அம்மா நீ என்னம்மா நினைக்கிற, எனக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட ஒரு வார்த்தை, அவர்கிட்ட எதுக்கு கேட்கணும், எனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அது இன்னும் ரொம்ப விடுதலை பெற்ற பெண்ணா இருந்தான்னு வைங்க, அவர்கிட்டன்னு கூட சொல்ல மாட்டான், அவன்கிட்ட எதுக்கு கேட்கணும். இட்டுக்கட்டிலாம் சொல்லலைங்க, சத்தியம் சொல்றேன். நீங்க சென்னை மாதிரி, மும்பை மாதிரி, கொல்கத்தா மாதிரி, டெல்லி மாதிரி ஊர்களில் போய் பெண்களோடு பழகி பாருங்கள். சும்மா கோயம்புத்தூர்லயும் கொங்கு மண்டலத்திலையும் உட்கார்ந்துக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உள்ள இறங்கி போங்க, சிட்டிஸ்குள்ள போங்க, காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்குள்ள போங்க, பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவன்கிட்ட எதுக்கு கேட்கணும்? we are equals. ஈக்குவல் என்பது வேறு, ஐடென்டிக்கல் என்பது வேறு. இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஈக்குவாலிட்டி கேளுங்க, நான் வேணான்னு சொல்லல, சமத்துவம் கேளுங்க. ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று பாரதி சொன்னானே, அதை கேளுங்க. ஆனா நாங்களும் ஆம்பளைங்க மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல மனவளம் குறைகிறது. சத்தியமாக சொல்லுகிறேன், பெண்கள் ஆண்களைப் போல நடக்க வேண்டும் என்பது இயற்கையினுடைய நியதி என்றால், ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் 2ஆக ஆண்டவன் படைத்திருக்க மாட்டான், வெறும் ஆண்களாகவே படைத்திருப்பார். ஈக்குவாலிட்டி வேற, ஐடென்டிக்கலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும்னு சொன்ன காலத்திலையும் மனவளம் குறைவு, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற காலத்திலையும் மனவளம் குறைவாகத்தான் இருக்கிறது. எனக்கு துவேஷம் இல்லை, மறுபடி சொல்லுகிறேன். என் குல தெய்வமே அங்காள பரமேஸ்வரி தான். என் குல தெய்வமே அங்காள, பெண் தெய்வம் தான் எனக்கு குல தெய்வம். இலக்கிய சான்று சொல்லவா நடுவர் அவர்கள்? இலக்கிய சான்று சொல்லவா? குமணன் என்கிறவன் வள்ளல், பெரிய அரசன், அவன் அள்ளி கொடுக்கிறான், அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா பெருஞ்சித்திரனார் என்கிறவர் ஏழை புலவர், அவர் போய் குமணன் பாடி பரிசில் பெற்றுட்டு வர்றாருயா. மன வளம்னா என்னன்னு நான் சொல்றேன், கவிதா மறுத்து பார்க்கணும். குமணன் ராஜா சார், நிறைய பணம் வச்சிருக்கான் சார், அவன் அள்ளி கொடுக்கிறான். ஏழை புலவன் சார் பெருஞ்சித்திரன், அவன் போய் வாங்கிட்டு வந்து அப்படியே வாங்கிட்டு வந்த பரிசு பொருளை பூரா மனைவிட்ட கொடுத்துட்டு, அம்மா இந்தா இது நான் வாங்கி வந்த பரிசுகள், நீ இதை உனக்கென்றும் வைத்துக் கொள்ளாதே, எனக்கென்றும் வைத்துக் கொள்ளாதே, நம் பிள்ளைகளுக்கென்றும் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ நயந்து உரைனர்க்கும் நின் நயந்து உரைனர்க்கும் இன்னார்க்கு என்னாது எல்லாருக்கும் கொடுமதி மனைகிறவோயே. நாம் பாருங்க, உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ,
ஒன்னே யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுமா. அதுல முக்கியமான பாட்டு, அந்த பாட்டுல முக்கியமான இடம் என்ன தெரியுமா? மனவளம்னா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் கொடுமதி மனைகிழவோயேங்கிறது பெரிய விஷயம் இல்ல, என்னோடும் சூழாதுன்னா பாருங்க, அதான் மனவளம். போய் பாடி பரிசு பெற்றது பெருஞ்சித்திரன் என்கிற புலவன் ஆம்பளை. அவன் மனைவிட்ட கொடுத்துட்டு நீ எல்லாருக்கும் குடுமா, எல்லாருக்கும் எடு, நமக்குன்னு வச்சுக்காதமா, எல்லாருக்கும் குடுமா, ஏன்ட்ட கூட கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னான் பாருங்க. அதுதான் ஐயா மனவளம். என்னோடும் சூழாது எல்லாருக்கும் கொடுமதி மனைகிழவோயே அப்படின்னா பாத்தீங்களா? இதுல என்ன மனவளத்துல என்ன பெரிய பெருமைனா, குமணன் இருக்கிறவன் அள்ளி கொடுத்தான், அது பெரிய விஷயம் இல்லை. ஏழை புலவன் பாடி பெற்று வந்த பரிசில எல்லாருக்கும் கொடுன்னு சொன்னா பாருங்க, அதுதான் மனவளத்தின் உச்சி. இன்னைக்கு அது இலக்கிய சான்று. இன்னைக்கு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான், நடுவர் அவர்களே, அவனுடைய டிஃபன் லஞ்ச் பாக்ஸில் இருக்கிறத வேற ஸ்கூல் மேட்ஸ் 2 பேர் எவனோ திருடி திருடி தின்னுறான். அப்படி சில பேர் இருப்பான். உடனே சாந்தாமணி கேட்பார்கள், திருடி தின்றான் என்று தானே சொன்னீர்கள்? தின்றான் என்றால் ஆண் பிள்ளை தானே, அப்ப திருடுகிறவன் எல்லாம் ஆண் பிள்ளை தானே? இப்படி அவர்கள் லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுவார்கள். எனக்கு தெரியும். திருடுனா 2 பயலுக திருடுனா, சேட்டக்கார பயலுக. ஒரு பையன் கொண்டு போயிருந்த லஞ்ச் பாக்ஸ்ல இருந்த டிஃபனை எடுத்து எடுத்து தின்னுறான். 3 நாளா அந்த பையன் பட்டினியோட திரும்பி வர்றான். திரும்பி அம்மாட்ட சொல்றான், அவன் பெத்த தாயிட்டு சொல்றான், ஏம்மா எவனோ 2 பேர் என் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து நீ கொடுத்து விடுற லஞ்ச் எல்லாம் திருடிடுறாமா, நான் மத்தியானம் சாப்பிடாம இருக்கமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, பெத்த தாய் அந்த பையனோட அப்பாவை கூப்பிட்டு, நாளைக்கு நீங்க அவங்க கூட ஸ்கூலுக்கு போங்க, நீங்க நுணுக்கமாங்க, நாளைக்கு நீங்க அவங்க கூட ஸ்கூலுக்கு போங்க, அவங்க பிரின்சிபலை பார்த்து ஹார்ஷா 2 வார்த்தை கேளுங்க, இந்த திருடுற பையல யாருன்னு 2 பேரை கண்டுபிடிச்சு அவனுக்கு கண்டிப்பா டிசி கொடுக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணுமா? இன்சிஸ்ட் பண்ணுங்க. அப்பா சொன்னாரு, மனவளம் பாருங்க, இவ வன்மத்தையும் குரோதத்தையும் விரோதத்தையும் வளர்க்க நினைக்கிறா. யாரு? தாய். அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா அதெல்லாம் நான் நாளைக்கு ஸ்கூலுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லம்மா, நான் உனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ரொம்ப எளிமையான சொல்யூஷன் சொல்றேன். 2 பேர் தானே திருடுறான் தம்பி அப்படின்னா, ஆமாப்பா 2 பேர் யாரோ திருடி தின்ன. நாளைக்கு நம்ம பையன் ஸ்கூலுக்கு போற போது 3 டிஃபன் பாக்ஸ்ல டிஃபன் வை. புரியுதா? 3 டிஃபன் பாக்ஸ்ல டிஃபன் வை. தம்பி, பையனே, மகனே, நீ இந்த 3 டிஃபன் பாக்ஸ் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் உன்னோட பேக்ல வச்சுக்கோ. அந்த திருடுறான்னு சொன்ன பாரு, 2 பையங்க திருடி திங்கிறான்னு சொன்ன பாரு, அவன் திருடுறவன் 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ கொடுத்துரு, அவன் சாப்பிட்டுருவான். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எவன் திருடி தின்றானோ அந்த 2 பேரும் அந்த பையனுக்கு மிகச்சிறந்த நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். அதைத்தான் நீங்க முன்னுரையில சொன்னீர்கள், கெட்டது செய்தால் கெட்டது செய்வேன் என்பதும் நல்லது செய்தால் நல்லது செய்வேன் என்பதும் நாய்க்குணம் அப்படின்னு சொன்னீர்கள்ல. நீ போய் பிரின்சிபலை பார்த்து ஹார்ஷா பேசிட்டு வான்னு சொன்னது தாயா? எழுத்துப்பிழை. பேசுகிற போது கூட என்னால் மட்டும் தான் எழுத்துப்பிழை விட முடியும். தாயா? அப்பா என்ன சொன்னார்? 3 டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுங்க சார். அந்த பியூட்டி கான்சியஸ்னஸ் மனவளத்துக்கு எதிரி சார். ரொம்ப பெரிய குடும்பம் சார். எப்ப பார்த்தாலும் அழகாவே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் அழகாவே இருக்கணும். ஒருத்தி அழகா இருந்துட்டா பொறாம. யாராவது ஒரு பொண்ணு திருப்பூர்லனாலும் சரி, கோயம்புத்தூர்லனாலும், மொத்த உலகத்துலனாலும் சரி, யாராவது ஒரு அழகா இருக்க பொண்ணை பார்த்து இன்னொரு பொண்ணு அழகா இருக்காளேன்னு ஒத்துக்கிட்டதா வரலாற்றுல ஒரு உதாரணம் சொல்லுங்க. மனவள குறைவு சார். நான் பாருங்க, நான் இப்ப நடுவர் ஐயாவை, சபையில் இருக்க அனைவரும் நடுவர் ஐயாவை ஒரு 2 நிமிடம் கூர்ந்து பாருங்க. பார்த்து விட்டீர்களா? இப்பொழுது என்னை 2 நிமிடம் கூர்ந்து பாருங்க. யார் அழகு? ஐயா, கிரெடிட் கோஸ் டு யூ. இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சா வீட்டம்மாவை வர சொல்லி இருப்பையா. அது பரவாயில்ல, வீடியோ இருக்கு.
சார் நான் அவர் கூட பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் சார் மேடையில். ஒரு சனம் கூட ஐயா சுகிசிவம் ஐயா அவர்கள் இவ்வளவு அழகா இருக்கிறாரு, கடவுளை என்னையே இவ்வளவு கருப்பா அசிங்கமா படைச்சிட்டேன்னு ஒரு நாள் கூட நினைச்சது இல்லையா? எனக்கு பொறாமையே வந்தது இல்லையா? அதுக்கு மாறா எனக்கு என்ன உணர்வு வந்து தெரியுமா? இவ்வளவு அழகான நடுவர் இருக்கக்கூடிய சபையில் பேசுவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாயே ஆண்டவா நன்றின்னு. அதான் வட வட இல்லையா கார்த்திகேயன் ஐயா எல்லாம் அழகா சிரிக்கிறார் பாருங்க. சிரிப்புனா அப்படி கள்ளங்கபடம் இல்லாம சிரிக்கணும். சில பெண்கள் சிரிக்கிறத பாத்தீங்களா? அப்படின்னா அவ குடும்பத்துல குத்துவிளக்கு 2 சரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா முடிஞ்சு வச்சு. நான் ஒன்னு சொல்லட்டா, இங்க இருக்க ஆண்களுக்கு சொல்றேன், ராத்திரி படுக்க போற நேரத்துல எங்க நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களேன்னு உங்க மனைவி ஆரம்பிச்சா காது கேட்காத மாதிரி தூங்கிருங்க. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களன்னா ஏதோ தப்பா சொல்ல போறான்னு அர்த்தம். ஒரு திருத்தம், தப்பு தப்பா சொல்ல போறான்னு அனுபவம் அதிகம். பாம்பு பால் குடிக்காதுன்னு சொன்னீங்களையா நடுவர்களை? பாம்பு பால் குடிக்காதுன்னு முன்னுரையில் சொன்னீங்களே. என் வீட்டம்மா தைரியமா சொல்றேன் சார், நான் ஆம்பளை சார். என் மனைவி வந்திருக்கா, அவளை வச்சுக்கிட்டே சொல்றேன். அவள் திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட ஒரு பிலாசபி சொன்னான். ஏங்க நான் ஒரு தத்துவம் சொல்ல என்ன அப்படின்னு. நடுவர்களே என் மனைவி எனக்கு சொன்ன தத்துவம், புல்லு சாப்பிட்டாலும் பசு பால் தான் கொடுக்குது. புல்லு சாப்பிட்டாலும் பசு பால் தான் கொடுக்குது. பாலை சாப்பிட்டாலும் பாம்பு விஷத்தையில கக்குது. பெரிய பிலாசபி. உங்களுக்கு ரோமாஞ்சனமா இருக்குமே. நான் சொன்னேன், நீங்க சொன்ன மாதிரி அம்மா பாம்பு ஜெனரல் நாலேஜில் பாம்பு வந்து பால் குடிக்காதுமா அப்படின்னு. இப்பெல்லாம் பேசாதீங்க, நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. ஏதாவது லிங்க் பண்ண முடியுதா? இப்படிலாம் பேசாதீங்க, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாகதோஷம் வந்துடும். நான் வந்து அறிவு சொல்றேன், அவ வந்து மூடத்தனத்தில் இருக்கா. சாமி சினிமா தியேட்டர்ல சில பேர் சாமி ஆடிடுறாயா. இது எனக்கு அனுபவம்யா, நான் விளையாட்டுக்கு சொல்லல. பழைய என்ன கவிதா உங்களுக்கு தெரியல, சின்ன தாயின்னு ஒரு படம் வந்தது சார். நான் கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்த 70-72 வந்தது. எங்கள் சிவகாசியில் ஒரு தியேட்டரில் நானும் என் நண்பர்கள் 4 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வரிசைக்கு முன் வரிசையில் ஒரு 4-5 குடும்ப குத்து விளக்குகள் எல்லாம் மனவளத்தின் உச்சியில் நிற்கிறதுகள் 4 உட்கார்ந்து இருந்தது. அது சின்ன தாயின்னு ஒரு படம். அதில் வினு சக்கரவர்த்தி தான் அந்த வேட்டையாடியா வருவார். அவர் அப்படி ட்ரெஸ் அந்த சட்டைக்கிட்டையெல்லாம் போடாமல் அப்படி வேடன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அப்போ ஒரு பாட்டு என்ன போட்டா தெரியுமா? பாட்டு நான் பாட்டா பாடுங்களேன். உலக சமாதானம் குலைஞ்சிருமேன்னு பார்த்தேன். கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடல மாட சாமி, கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடல மாட சாமி, சொடல மாட சாமி நீதான் பூசாரி நாதான் சூடம் ஏத்திக்காமி. ஒன்ன மனவளத்தின் உச்சியில் நின்ற 3 குத்து விளக்கும் எங்க முன் வரிசையில் இருந்தாருங்க. தலையில ஆடி அதுல ரொம்ப பெரிய இந்த மனவளத்துல சிறந்த ஒரு 5 அக்கா அதுக்குன்னு திருநீர் சூடமும் கொண்டாந்து ஆடையில ஆத்தா வந்துட்டு ஆத்தா 500 ரூபா கலெக்ட் பண்ணிட்டாயா. 500 rupees. என் கூட ஒருத்தவ சொல்றா, வீட்டுல தான் ஆடுறாளுங்கன்னா இங்கேயும் வந்து ஆடுறாளுங்க. என்னையா ஆம்பளை ஆடி பார்த்திருக்கீங்களா? ஆம்பளை சாமி வந்து ஆட மாட்டான், டாஸ்மாக்ல தான். அது நீங்க சொல்ல அந்த குற்றம் குறையில சொல்லாதீங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி
நீங்க சென்னையில பம்பாயில இருக்கக்கூடிய ஹோட்டல்ல ராத்திரி 12 மணிக்கு போங்க. ஆம்பளை பயில்வ மட்டும்தான் குடிக்கிறானா இல்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அங்க இருக்காளான்னு பாருங்க. நீங்க குற்றம் குறைய சொல்லாதீங்க. நான் சொல்றது எதுவுமே குறை கிடையாது. நான் குற்றம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லல. வீக்னஸஸ், பலகீனங்கள். நான் சொல்றதெல்லாம் பலகீனங்கள், அவர்களுடைய பண்புகள், கேரக்டர். எப்ப பார்த்தாலும் அழகு, எப்ப பார்த்தாலும் ராசி பலன். ஐயா என் மனைவிக்கு, எனக்கு வந்து கும்ப ராசியா, என் மனைவிக்கு மீன ராசி, அடுத்தடுத்த ராசி. வந்து தினமணி பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கும்பராசி, உங்களுக்கு கும்பிடுற ராசி. சரி இருக்கட்டுமே, மனவளம் உள்ளவன் தானே கும்பிடுவான். ஏங்க பாத்தீங்களா தினமணி பேப்பர்ல உங்க ராசிக்கு பாருங்க என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? கும்பராசிக்கு நான் என்ன, நோய் நோக்காடு நொம்பலம். எனக்கு காலையில் 6:45 மணிக்கியா நோய் நோக்காடு நொம்பலம். நான் கண்ணு ஓ ராசிக்கு என்னடா போட்டிருக்கு? அவர் ராசி மீன ராசி. அவர் ராசிக்கு என்ன போட்டிருக்கான் தெரியுமா? குதூகலம் கொண்டாட்டம் கும்மாளம்னு போட்டிருக்கேன். அப்போ நான் நோயில் கிடந்தா அவ கும்மி அடிப்பாளாம். ஐயா ஐயா என் புருஷனுக்கு காலுகையெல்லாம் வெட்டி இழுக்குது ஐயா. இதை நம்புறாங்க சார். நான் சொல்றேன் இதெல்லாம் நம்பாதம்மா, கோயிலுக்கெல்லாம் பரிகாரம் பண்றதுக்கு போகாதம்மா, ஜோசியம். பாரதி சொன்னா ஜோதிடம் தனை இகழ் அப்படின்னா, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். மணி அடிச்சு நிறைய இருக்கு. ஆனா அந்த டைம் லிமிட்டுக்குள்ள பேசுறது தான் மனவளம். லிமிட்லெஸ்ஸா பேசுனா அது சொல்வளம். நான் நிறைவு பண்றதுக்கு முன்னாடி இதை சொல்லி முடிச்சேன், நிறைய குறிச்சுட்டேன். குடும்பம் சமூகம், ஒரே 2 நிமிஷம். குடும்பம் சமூகம் 2 இடத்துலையும் மனவளம் யாருக்கு அதிகம் இருக்கு அதை மட்டும் பாருங்க. சிக்கனமா இருக்கிறது யாரு? பெரும்பாலும் பெண்கள்னு சொல்லுவாங்க. கிடையாது, சத்தியம் கிடையாது. அது நான் ராமராஜ் காட்டன் தான் சார் கட்டுறேன், ஆனால் 5 செட்டு தான் சார் வச்சுருக்கேன். 5 ராமராஜ் காட்டன் வேட்டி, 5 சட்டை, அவ்வளோதான் வச்சுருக்கேன். 2மே இப்போ நான் கட்டியிருக்க 2மே ராமராஜ் தான். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவி அந்த பீரோவை, அவள் சேலை அடிக்கிற பீரோவை திறந்தா 10 சேலை அவள் காலில் வந்து விழுது. இன்னைக்காவது என்னை கட்டு, இன்னைக்காவது என்னை கட்டு, இன்னைக்காவது என்னை கட்டு. கட்டாமலே 10 சேலை உள்ள இருக்கு சார். அப்புறமா 5 சேலை வாங்கிட்டு வாங்குறான். அப்ப சிக்கனம் யார்கிட்ட இருக்கு யோசிச்சு பாரு. வார்த்தை சிக்கனம் யார்கிட்ட இருக்கு? நம்ம 1 பேசுனா 9 பேசுறாங்க. அது அன்னைக்கு சொன்னீங்கல்ல, ஆம்பளை 1 பேசுனா பொம்பளை 9 பேசுவாங்கிறதுனாலதான் ஆம்பளைக்கு 1 நாள் சிவராத்திரி, பொம்பளைக்கு 9 நாள் நவராத்திரி. நேர சிக்கனம் மனவளத்தில் வரும். டைம் கான்சியஸ்னஸ், டைம் சென்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் யார்கிட்ட சார் இருக்கு? நீங்க சிபிஐல இருந்திருக்கீங்களா? யார்கிட்ட இருக்கு டைம் மேனேஜ்மெண்ட்? ஒரு போன் எடுத்தா, ஒரு வீட்டில் ஒரு மனைவி போன் எடுத்தானா 35 நிமிஷம் பேசுறா சார். ஆமா, என்ன பேசுறா? அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்துட்டாரு, இனிமேல் இந்திய பொருளாதாரம் எதுவும் சிதைவாயிருமா, அப்படியா பேசிக்கிட்டு இருக்கா? எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுறா. ஒன்னு சொல்றேன் சார், செய்தியா சொல்றேன் சார். A telephone is an instrument for men folks. It is for communication, but for ladies it is for conversation. ஆணுக்கு அது கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், பொண்ணுக்கு கான்வர்சேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படியா இப்படியா? 35 நிமிஷம் பேசுற பொம்பளை ஒரு நாள் 25 நிமிஷத்துல வச்சுட்டா. அவ புருஷனுக்கு திருந்திட்டா போல் இருக்கு. கண்ணு என்னம்மா யூஸ்வலா 35 நிமிஷம் பேசுவிய, இன்னைக்கு என்ன 25 நிமிஷத்துல வச்சுட்டு? அது ஒண்ணும் இல்லைங்க, ராங் கால் 25 நிமிஷம். இதுல மன வளம் பெருகி பத்திரிகை எடுத்தா சமையல் குறிப்பு, அழகு குறிப்பு. நிறைவு பண்றேன் நடுவர்களை இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு கும்பாபிஷேகம்னாலும் சரி, ஒரு அறிவு திருக்கோயில்னாலும் சரி, எடுத்து கூட்டி கஷ்டப்பட்டு முன்னின்று வீடு வீடா போய் வசூல் பண்ணி
அந்த கோயில் விஷயத்தை பிரமாதமா நடத்தி காட்டுறது யாருன்னா முன்னாடி நிற்கிறதெல்லாம் ஆண்கள் தான். அந்த கும்பாபிஷேக வேலையெல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்குது, இல்ல ஒரு கோயில் திருவிழா நடக்குதுன்னா பட்டும் கிட்டும் கட்டிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு தந்தானே தந்தானே கும்மி அடிக்கிறதுக்கு வந்துடுறது. கஷ்டப்பட்டதெல்லாம் ஆம்பளை, இவத கிரெடிட் மட்டும். அதுல சார் திருவிளக்கு பூஜைன்னு ஒண்ணு நடந்ததுன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வைங்க, கரண்ட் வந்தவொடனே சண்டை, என் விளக்க எப்படி எடுத்தா மாத்திட்டா சார் விளக்க, நடந்தது சார் எங்க ஊர்ல. எப்படி பார்த்தாலும் இப்படி சொல்லி முடிச்சிடறேன். ஆண் மக்கள் போற்றிட வாழ்வது, பாரதி சொல்றான். பெண் விடுதலைன்னா என்ன தெரியுமா? ஆண் மக்கள் போற்றிட வாழ்வது, ஆண் மக்களை துச்சமாக மதிப்பது அல்ல. இன்னும் ஒரு படி மேல போய் பாரதி சொன்னா, மாதர் அறங்கள் முன்பினை காட்டிலும் மாண்புறச் செய்து வாழ்தல், அதுதான் பெண் விடுதலை. இன்னைக்கு நேரடியா உல்டாவா நடந்து. நிறைவு பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன், மனவளம், மனவள கலை, அறிவு திருக்கோயில் என்கிற அந்த கான்செப்ட் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்கிற ஒரு ஆண் பிள்ளைதான் அடிப்படை காரணம். ஆக மனவளம் என்றால் ஆண்கள் நிறைந்தவர்கள், ஆண்கள். மனவளமே இல்லைன்னு சொல்லல, மனவளம் நிறைந்தவர்கள் ஆண்கள், அதை விட குறைந்தவர்கள் பெண்கள் என்று கூறி உங்களுடைய முன்னுரையை உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.